மனிதர்களோட கருவிலியை பார்த்தோம்னா நமக்கு வட்ட வடிவத்தில் இருக்கும். ஆனால் ஒரு சில விலங்குகளுக்கு வந்து அதனோட கண்ணோட கருவிலி வந்து கிடைமட்டமாக இருக்கும், இல்லைன்னா அது செங்குத்தாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா இயற்கை பரிணாமம் இல்லை தகவமைப்பு. நம்மளால் வந்து ஒரு 180 டிகிரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இப்படி நம்மளால் பார்க்க முடியும், பின்னாடி நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் விலங்குகள்லாம் அப்படி கிடையாது. அந்த கிடைமட்டமாக கருவிலி இருக்கக்கூடிய விலங்குகள், இப்போது ஆடு, மான், அதெல்லாம் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வேட்டையாடக்கூடிய விலங்குகள், புலி, சிறுத்தை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அதனால் ஒரு கிட்டத்தட்ட 300 டிகிரி வரை அதை பார்க்கலாம். அதனால் அது உசுறு குலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இயற்கையிலே அதுக்கு அமைஞ்சிருக்க ஒரு சிறப்பம்சம். அடுத்ததாக கருவிலி வந்து செங்குத்தாக இருக்கக்கூடிய விலங்குகள், அது என்னன்னு பார்த்தோம்னா பூனை, விரியன் வகை பாம்புகள், முதலை. இது எதுக்கு இருக்குன்னா அதனோட இரையை வந்து குறி வச்சு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக அதனோட கருவிலி வந்து செங்குத்தாக இருக்குது. மோஸ்ட்லி வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகளுக்கு வந்து அதனோட கருவிலி வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். இப்போ ஆடு, மான் இதெல்லாம். இது வேட்டையாடக்கூடிய விலங்குகள், பூனை, பாம்பு வகைகள், முதலை, இதுகளுக்கெல்லாம் கருவிலி வந்து செங்குத்தாக இருக்கும்.